நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 27th டுடே வந்து பார்த்தீங்கன்னா 3:30 பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டெல்லி கேபிட்டல் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் பகலிரவு மேட்சாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக நம்ம ப்ளே பண்ணலாம். 3:30 பிஎம்க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஃபுல் ப்ரெடிக்ஷன் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் டீமை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான டீம்ஸ் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஸோ ப்ரிடிக்ஷன் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்படின்னா சுயராக நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பெரிய ஒரு வெற்றியை நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. சுயராக அவங்க வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கான வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கெஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அதை கவனிச்சுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 6th பிளேஸில் இருக்காங்க டேபிளில். மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 8 புள்ளியோடு இருக்காங்க. இவங்க 6 புள்ளியோடு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணால் மும்பை இந்தியன்ஸும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா சுயராக அவங்க பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஒரு மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். மைண்டில் வச்சுங்க. அதே சமயத்தில் டெல்லி கேபிட்டல்ஸுடைய ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ், ஏன்னா டெல்லியில் தான் இந்த மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க 3:30 பிஎம்க்கு. ஆனால் இந்த வெனியூவில் நல்ல ஸ்கோர் தான் இதுவரை வந்திருக்கு. ரொம்ப ஒரு லாஸ்ட்டு ஒரு 10 மேட்சஸ் பார்க்கும்போது அதுக்கான ஸ்கோர் கார்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போது மேக்ஸிமம் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. ஒரு நியரஸ்ட்டு 190 200 கிராஸ் பண்ணி நல்ல ஸ்கோர் வந்திருக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில். மேக்ஸிமம் ஆனால் இங்கே வின்னிங் பெர்சன்டேஜ் அதை பார்ப்போம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுடைய கணிப்பு என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சுயராக மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஸோ ப்ரிடிக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் இங்கே டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 85 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 39 முறையும், செகண்ட் பேட் பண்ண டீமு 46 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீசன் என்ன, டெல்லி பிச்சை பொறுத்தளவில் கொல்கத்தா மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு கிடையாது, ஒரு சின்ன கிரவுண்டு தான். ஸோ அந்த அடிப்படையில் செகண்ட் பேட்டிங் ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். ஆனால் ரீசெண்ட் மேட்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஹை ஸ்கோரிங் போகும்போது ரீசெண்டாக சேசிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஆனால் சுயராக நம்ம சொல்லுவோம் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா டியூ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. கண்டிப்பாக வந்து லேட்டராக டியூ இருக்கிறதுனால பேட்டுக்கு பால்ஸ்க்கு டை சூப்பராகவே வருது. ஸோ அதனால் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணி வின் பண்ண முடியும். எஸ்டர்டே மேட்ச் கூட பார்த்தோம், கொல்கத்தா மேட்ச்சில் 261 ரன்னு சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பிக்கெஸ்ட் டார்கெட்டை சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அடித்தாலும் ஈஸியாக சேஸ் பண்ண முடியும், 225 அடித்தாலும் சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கெஸ் பண்ணி டீம்ஸ் போடுங்க. ஆனால் ஒரு சில ரொம்ப ரேரான மேட்ச்சு பவுலர்ஸுக்கு ஃபேவராகவும் டீம்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்குறது 168 168 அப்படிங்கிறனால எவ்வளோ வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 266க்கு 7, டெல்லி கேபிட்டல்ஸ் 66க்கு 10 அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே 22 முறையும், 150 டு 169க்குள்ள 23 முறையும், 170 டு 189க்குள்ள 22 முறையும், 190க்கு மேலே 18 முறையும் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்கோர் வர்றதுக்கான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு சுயராக வந்து பார்த்திங்கன்னா 170 மேலே ஸ்கோர் போகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டு டீம்ஸ்லேயுமே பேட்டிங் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்கு. பகல் மேட்சாக நடக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, ப்ரீவியஸாக நடந்த ஸ்கோர் பேட்டர்னை பாருங்கள். இப்போ இந்த ஐபிஎல் 2024 வந்து பாருங்கள் 266 அதுவும் 399 200 வந்திருக்கு. 466 ரன் மொத்தம் அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் 223 ரன்னு ஃபஸ்ட் பேட்டிங்லேயே அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருந்திருக்கு. ஆனால் சேஸ் பண்ண முடியலை. விக்கெட்ஸ் அதிகமாக செகண்ட் ஹாஃபில் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதை பார்த்துங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருமே வந்து பார்த்தீங்கன்னா 181 அடித்தாங்க. அதை டெல்லி கேபிட்டல்ஸ் 187 அடித்தாங்க. அதை ரீச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் 6 ரன் டிஃப்ரென்ஸில் தான் தோற்றுருக்காங்க. நல்லா ஸ்கோரிங் பேட்டர்னாக தான் இருந்திருக்கு. வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். இங்கே வந்து பாருங்கள், மேக்ஸிமம் இந்த ஒரு லாஸ்ட்டு 10 மேட்சஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 170 மேலே போயிருக்கு. ரொம்ப ரேரான இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக அமைஞ்சது. ஸோ இதில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 127க்கு 10 விக்கெட்டே லூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 6 விக்கெட் லூஸ் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க 128. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நல்லா பேட்டிங் ட்ராக்காக கொடுப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. சுயராத டியூ இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் சிம்பிளாக ஓரளவு டீசெண்டாக ஆடலாம். பகல் மேட்ச்னால கொஞ்சம் விக்கெட்டும் லூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம்.
ஸோ மேக்ஸிமம் 200 கிராஸ் பண்ணி தான் ஸ்கோர் போயிருக்கு. இது லாஸ்ட் சீசன் நடந்த மேட்ச்சு. இது 2021. ஸோ ஓகே. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது பிரித்திஷா அண்டு பிரேசர் கர்க் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். ஒருவேளை டுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்னர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் ஸோ அந்த இடத்துல சுயரா வார்னர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேஸில் ஒருத்தரை இம்பேக்ட் ஷெஃபாக யூஸ் பண்ணுவாங்க. அதை மைண்டில் வச்சுங்க. சாய் ஹோப் அல்லது போரல் 2 பேரில் ஒருத்தரை இம்பேக்ட் ஷெஃபாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஸ்டூப்ஸை ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பிரேசர் கர்க்கு, சாய் ஹோப் சுயரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் உள்ளே வந்தால் சாய் ஹோப் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ போரலில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஷெஃபாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்கெல்லாம் அக்ஷர் பட்டேல் அண்டு குல்தீப் யாதவ், ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஸ்பின்னர்ஸில். ஸோ அதனால் சுயரா பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. கலீல் அகமது அண்ட் முகேஷ் குமார், ஸோ இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ இதில் டெத்தில் பவுல் பண்ணுறான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது முகேஷ் குமார் அந்த 16-17வது ஓவர் குல்தீப் யாதவ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ணால் சுயரா கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பகல் மேட்சஸில் நிறைய மேட்சஸ் இந்த மாதிரி ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் நிறைய எடுத்திருக்காரு. செகண்ட் பவுல் பண்ணும்போது அந்த ஈவினிங் டைமில் சூப்பர்பாக விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. அக்ஷர் பட்டேல் ஒரு டீசன்ட் பவுலிங் அண்ட் ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் வந்து ஒரு 30+ அடித்தாலும் டீமில் வந்துடுவார். அந்த மைண்டில் வச்சுங்க. ஸோ அதில் அதே சமயத்தில் கலீல் அகமது அல்லது முகேஷ் குமார் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது முகேஷ் குமார் போகிறது பெட்டர். ஏன்னா டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல டெத்தில் விக்கெட்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து முகேஷ் குமாரோ கலீல் அகமதோ மாற்றி ட்ரை பண்ணலாம். 2 பேரும் ஓரளவு டீசன்ட் பவுலர் தான். முகேஷ் குமார் இந்தியன் டீம்ஸ்க்கே ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இங்கே வந்து பிரித்திஷா நிறைய டெல்லி கிரவுண்டில் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆகியிருந்தாலும் இந்த ஒரு மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே வந்து பிரேசர் மேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அவருடைய டீமில் இருக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை செகண்ட் ஹாஃபில் டியூ இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்லேயும் நல்லா பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஸ்டூப்ஸ் அல்லது பிரேம் கர்க்கை நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஓவரால் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ரிஷப் பண்டுடைய பேட்டிங் டெல்லி கேபிட்டல்ஸில் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சு சூப்பர்பான ஒரு பேட்டிங் கொடுத்தாரு. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ வின் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ ஓகே. இல்லை அது ஸோ ஓகே. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் ஷெஃபாக யாரை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது ஒன் மோர் பிளேயர்ஸ் பார்த்துருவோம். இப்போ நோட்ஸே ஓரளவு டீசன்ட் பவுலிங் பண்ணுறாரு. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அதே சமயத்தில் சலாமை வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஷெஃபாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சலாம் பிளேயிங் லெவலில் இருப்பார். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சாய் ஹோப்போ அல்லது போரலோ பிளேயிங் லெவலில் இருக்கிற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ ஓகே. இம்பேக்ட் ஷெஃபாக நம்ம உங்கள் டீமில் ட்ரை பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சலாம் பொறுத்தளவு லாஸ்ட் மேட்ச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு 85 3 விக்கெட்ஸ் கால் எடுத்திருந்தார். ஸோ அதே மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ரோஹித் சர்மா அண்டு இஷான் கிஷான் அவுட் ஆனாலும் சரி, ரோஹித் சர்மா அவுட் ஆனாலும் சரி, நம்பர் 3ல் சூரியகுமார் யாதவ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில டைமில் இஷான் கிஷான் அவுட் ஆகும் பொழுது திலக் வர்மா வர்றாரு. ஸோ அதே மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வதேரா, டீம் டேவிட்டு, ஸோ ஒன் மோர் பிளேயர் பேக் ஷெஃபாக யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா, நபி, இங்கே பும்ரா, குவைட்ஸி இந்த மாதிரி உங்களுடைய பிளேயிங் லெவல் இருக்கும். பும்ராவுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருந்துகிட்ருக்கு. அதனால் சுயரா அவங்க டீமில் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணவே செய்யாதீங்க. பிக் பண்ணிங்க. சுயராக பிக் பண்ணிங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஹர்திக் பாண்டியாவுடைய பெர்ஃபார்மன்ஸு இந்த சீசனில் கண்டிப்பாக ஒவ்வொரு தான் போகும். ஸோ நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இல்லை நீங்கள் நபியை ட்ரை பண்ணுறாலும் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி பொறுத்தவரை ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணால் சுயராக நீங்கள் வந்து ஒரு கேப்டன் விசியோட ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் ட்ரை பண்ணலாம். மாற்றமே இல்லை. அல்லது இஷான் கிஷான் நீங்கள் ரெஸ்கே ட்ரை பண்ணுறதுனா இஷான் கிஷானோ அது சூரியகுமார் யாதவ் சுயரா கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ரோஹித் சர்மா எல்லாருமே கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய நேம் அது மாதிரி டெல்லியில் ஒரு நல்ல பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஒரு பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டுறாரு. சப்போஸ் மற்ற பிளேயர்ஸ்லாம் அவுட் ஆனால் ஒரு பெரிய இன்னிங்ஸை எடுத்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் அவரை கேப்டனாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து திலக் வர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் இவங்க 3 பேரில் ஒரு பெரிய பிளேயரில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் பெஸ்ட் கேப்டன் விசியில் ட்ரை பண்ணலாம். இவங்க 2 பேரையும் அட்லீஸ்ட் ஒரு பிளேயராக சூஸ் பண்ணுங்கள். அல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். டீம் டேவிட்டை பிக் பண்ணுங்கள் ஒரு டீமில், வெதராவை ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக. ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சுயரா நீங்கள் குவைட்ஸி வந்து பிக் பண்ணிக்கங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பிக் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே.
இவங்கள இம்பேக்ட் ஷேப்பாக யூஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துஷாரா வந்திருக்காரு. ஓரளவு டீசென்ட் பவுலர் தான். ஸோ அதில் மாற்றமே கிடையாது. பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது துஷாரை பொறுத்தளவு நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். நீங்க கண்டிப்பாக சுயரா லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு நல்ல விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் சுயரா இப்போ விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் ஸ்பின்னர் இப்போ பகல் மேட்ச் அப்படிங்கிறனால கூடுதலாக ஒரு ஸ்பின்னர் எடுத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் இம்பேக்ட் ஷாப்பாக எடுத்துருவாங்க. ஸ்ரேயஸ் கோபர், கார்த்திகேயா கூட பிக் பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசனில் நல்லா ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக்ஸ் அது அடிப்படையில் கார்த்திகேயாவை கூட கன்சிடர் பண்ணுவாங்க. அல்லது ஸ்ரேயஸ் கோபால் உள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பி சாவ்லா இங்கே மிஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். பி சாவ்லா கூட அந்த பிளேஸில் வர்றதுக்கான நிறையா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பிளேயர் வைஸாக நம்ம எப்படி கன்சிடர் பண்ணி பிக் பண்ணணும்? ஸோ இப்போ 70% அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷப் பண்ட், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, அக்ஷர் பட்டேல், பும்ரா, குல்தீப் யாதவ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எஸ்எல் போகிறீங்க அப்படின்னா சுயரவங்கெல்லாம் பிக் பண்ணிங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 பிளேயர்ஸை நீங்கள் லீஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களில் ஃபெயில் யார் ஆவாங்க அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா, சுயரா இந்த மாதிரி பிச்சில் நீங்கள் வந்து குல்தீப் யாதவை நீங்கள் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா, சுயரா நீங்கள் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் சுயரா உங்கள் டீமில் பிக் பண்ணிங்க. ஸோ அது மாதிரி பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிக்கிங் ரோஹித் சர்மாவை கேப்டன்சியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 10 டீம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரே ஒரு டீம் அல்லது 2 டீம்ஸில் மிஸ் பண்ணி பாருங்கள். அதில் சூரியகுமார் யாதவோ அல்லது இஷான் கிஷானோ கேப்டனாக சூஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணுறது தான் நீங்கள் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குமே தவிர, அதர்வைஸ் நீங்கள் அக்ஷர் பட்டேல் ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த மாதிரி 2 பேரையும் பிக் பண்ணுறது அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்பின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் பிக் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவோ அல்லது அக்ஷர் பட்டேலோ நீங்கள் பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் நீங்கள் பிக் பண்ணிங்க. குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ணால் சுயரா பிக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க. அது நீ மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா, சுயரா நீங்கள் வந்து ரோஹித் சர்மாவை ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணுங்கள். மற்ற பும்ராவை ட்ராப் பண்ண முடியாது. இங்கே சூரியகுமார் யாதவ் ட்ராப் பண்ண முடியாது. இஷான் கிஷான் டபுள் ஆப்ஷன் ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்துங்க. இந்த அடிப்படையில் இங்கேருந்து ஒரு 2 பிளேயரை மட்டும் ட்ராப் பண்ணுறதுனா ட்ராப் பண்ணிங்க. அல்லது அட்லீஸ்ட் ஒரு பிளேயராவது ட்ராப் பண்ணிங்க. அதை உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வச்சுங்க. இப்போ எபோவ் 50% அப்படின்னு பார்க்கும்பொழுது திலக் வர்மா சுயரா டீமில் வரக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஹர்திக் பாண்டியா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. பவுல் பண்ணாலும் பவுலிங்லேயும் பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுயரா ஸ்டூப்ஸோ அல்லது பிரேசர் மேக்கருக்கும் 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணி போங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குவைட்ஸி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீம்ஸில் சுயரா நீங்கள் பிக் பண்ணிங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 70% 7 பிளேஸ் வரை நம்ம பிக் பண்ண சொல்லியிருக்கோம். 7 அல்லது 6 பிளேஸ் வரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 6 அல்லது சப்போஸ் 5 பிளேயர்ஸோட பிக் பண்ணிக்கலாம். இப்போ 5 பிளேயர்ஸ் இங்கே நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயரா 3 பிளேயர்ஸ் வரை எடுங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 6 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ் வரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ மும்பை இந்தியன் பிளேயர்ஸ் 3 பேர் இருக்காங்க. இதிலேருந்து ஒரு 2 இங்கேருந்து ஒரு 1 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாக எடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்துங்க. மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கணும். ஸோ ஓகே, எபோவ் 10% அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸுமே டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இருக்காங்க. டெல்லியில் நல்லா ஒரு ரெக்கார்ட்ஸ் டீசென்ட்டாக இருக்குது. பிரித்திஷாவை நீங்கள் பிக் பண்ணுங்கள். சுயரா ஒரு டீமில் வரதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் பும்ராவுக்கு எதிராக என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்குது. இருந்தாலும் பவுலிங்கில் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறது யார் அப்படின்னு பாருங்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கலீல் அகமது, முகேஷ் குமார் 2 பேரையும் கூட ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணுங்கள். அல்லது ஆல்டர்னேட்டிவாக 1 பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். இங்கேருந்து 1 ஆர் 2 பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக சுயரா இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து 10% கீழே உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அதிகமான பிக்ஸை எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரில் சுயரா நீங்கள் இன்றைக்கி ஒருத்தர் ட்ரை பண்ணி ஆகணும். 2 பேரில் ஒருத்தர் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் சுயரா ட்ரை பண்ணிங்க. இங்கே 2 பேர் பாருங்கள். சப்போஸ் வார்னர் உள்ளே வந்துட்டாருன்னா சாய் ஹோப் வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி டைம்ஸில் கண்டிப்பாக அப்போ இங்கேருந்து ஒரு பிக்கிங் ஆயிரும். ஸோ அப்போ வார்னர் ஓரளவு டீசென்ட் பிக்கிங்கில் வந்துருவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவுலர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது நபியை பொறுத்தளவு ஆல்ரவுண்டர் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் இப்போ ஒரு 50% டீமில் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருப்பதற்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு டீசென்ட் ஆனால் அந்தளவுக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இங்கே இந்த 4 பவுலர்ஸில் அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து 1 பிளேயராவது நீங்கள் பிக் பண்ணிடணும். சுயரா ஒரு பவுலராக பிக் பண்ணிடுங்க. அது என்னுடைய சாய்ஸ் படி நான் உங்களுக்கு துஷாராவை கன்சிடர் பண்ண சொல்கிறேன். சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணால் சாவ்லாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் துஷாராவை ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். உங்களுடைய சாய்ஸ் படி சலாம் லாஸ்ட் மேட்ச்சு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மீண்டும் டீமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் சப்போஸ் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம்ஸில்
செம்மையா அடி விழுகும் சலாம் கூட. ஸோ அந்த மாரி டீம்ஸில அவாய்ட் பண்ணிக்கங்க. அந்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்கேருந்து ஒரு அ மேக்ஸிமம் இங்கேருந்து ஒரு 4 பிளேஸ் வரை பிக் பண்ணலாம். ஆனா 3 பிளேஸ் வரை நீங்க பிக் பண்ணுங்க. நல்ல ஒரு சாய்ஸா இருப்பதற்கான நெறைய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரோஹித் சர்மாவ அதிகமா கேப்டன் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரிஷப் பண்ட், ஸோ அதுக்கடுத்து அக்சர் பட்டேல். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், அ சூரியகுமார் யாதவ். இந்த 3 பேரையும் அதிகமா கேப்டன்சில சூஸ் பண்ணியிருக்காங்க. அக்சர் பட்டேல விசில அதிகமா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில என்னைய பொறுத்தளவு நீங்க சூரியகுமார் யாதவ் சுயரா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இந்த மேட்ச்சும் சுயரா நீங்க கேப்டனாவே குடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சாய்ஸா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அக்சர் பட்டேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய பேட்டிங் சப்போஸ் ஸ்ட்ரகிள் ஆனா ஓரளவு டீசென்ட். லாஸ்ட் மேட்ச் கூட நம்பர் 3ல பேட் பண்ண வச்சாங்க. சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். ஸோ அப்போ என்னுடைய ரெக்கமெண்ட்ஸ் படி இவங்க 2 பேரை கேப்டனா சூஸ் பண்ணலாம். இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியா இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. உங்களுடைய சாய்ஸ் படி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு பிரித்திஷா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு இசான் கிஷான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 4ல திலக் வர்மா ப்ளே பண்ணுறாரு. சுயரா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. சுயரா சூரியகுமார் பும்ரா அண்டு குல்தீப் யாதவ். பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் பவுல்னா சுயரா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் குல்தீப் யாதவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் ட்ரை பண்ணி கேப்டன் விசியில் ரிஸ்கியில் இது ஒரு மாடல் டீமே. ஸோ இதில் வந்து நான் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஒரு ரீசன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் இல்லை. நீங்கள் ஒருவேளை ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த பவுலிங் சப்போஸ் நோட்ஸே பண்ணுவாரா அப்படின்னு சொல்ல முடியல. அந்தளவு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக பெஸ்ட்டாக இல்லை. கலீல் அகமது, முகேஷ் குமார் அந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. அவர் ஸ்ட்ரகிள் பண்ணால் ஒருவேளை அக்சர் பட்டேல் அல்லது குல்தீப் யாதவ் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க வரும்போது அப்போ தான் பேட்டிங் பண்ண வருவார். அதை மேனேஜ் பண்ணி ஓரளவு ஆடிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸாக எடுத்துகிட்டு போயிடுவார். சுயரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஃபாஸ்ட் பவுலருக்கு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை ஸ்பின்னர்ஸ்ட்டை விக்கெட்டை விட்டால் தான். ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா ஸ்பின்னரை டேக்கிள் பண்ணிடுவார். அந்த அடிப்படையில் சூரியகுமார் யாதவ் கேப்டன் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். விசி நம்ம பும்ராவை ட்ரை பண்ணிங்க. விசி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஷப் பண்ட், அதே சமயத்தில் பிரித்திஷா இந்த மாதிரி மாற்றி கூட நீங்கள் பவுலர்ஸில் குயட்சி இந்த மாதிரி இன்னொரு பவுலர்ஸோட ஸ்பின்னர்ஸோட நீங்கள் வந்து மும்பை இந்தியன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி உங்கள் டீம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ரோஹித் சர்மா கூட நீங்கள் ட்ரா பண்ணிட்டு அந்த இடத்துல திலக் வர்மா கொண்டு வந்து பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குது. இல்லை ஹர்திக் பாண்டியா மீண்டும் ஃபெயிலியர் ஆவார் அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா கூட டிம் டேவிட்டு வதாரா அந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணி பாருங்கள். பவுலர்ஸில் கூட நீங்கள் பி சாவ்லா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூ பவுலரை கொண்டு வர துஷாரை பிக் பண்ணிங்க சுயரா. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியா நான் வச்சுக்கிறேன் கொயட்சியை ட்ரா பண்ணிவிட்டு துஷாரை கொண்டு வரனாலும் கொண்டு வந்துக்கலாம். பி சாவ்லா நீங்கள் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் சுயரா ட்ரை பண்ணுங்கள். குல்தீப் யாதவ் கேப்டன் விசி நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணால் சுயரா ட்ரை பண்ணுங்கள். அதில் மாற்றமே கிடையாது. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி உங்கள் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டீம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுயரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டீம்ஸ் மும்பை இந்தியன்ஸை நம்பி போடுங்க. சுயரா அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹோம் கிரவுண்ட் டீம்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டு தான் ரீசெண்டாக இருக்காங்க. இன்றைக்கி மேட்ச்சு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நம்மளுடைய கணிப்புப்படி மும்பை இந்தியன்ஸ் அதிகமாக இருந்தாலும் செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸுக்கு அது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, அதே சமயத்தில் குல்தீப் யாதவ் இப்போ சப்போஸ் குல்தீப் அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் செகண்ட் பவுல் பண்ணால் குல்தீப் யாதவ் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கெஸ் பண்ணிங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு பிரேம் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்க. அதுக்கான டெஸ்கிரிப்ஷனில் அவனோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டீட்டெயில்ஸ் டெலகிராமில் கொடுத்துருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.